இரண்டாவது நீயத். எல்லாம் நம்முடைய நோக்கத்திற்கு பின்னாடி நம்முடைய எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும். ஒரு செயல் சரியானதாக இருக்கலாம், செய்வது சிறப்பாகவும் இருக்கலாம், எந்த தவறுமே இல்லாத அளவுக்கு பெர்ஃபெக்ஷன் கூட இருக்கலாம். ஆனால் அதில் நீயத் சரியில்லைன்னு வைங்க, எண்ணம் சரியில்லை, நோக்கம் சரியில்லை அப்படின்னா அப்போ அது வீணாக போயிடும். அல்லாஹ்விடம் அதற்கு எந்த கூலியும் கிடைக்காது. அது பார்க்க ஒரு இபாதத்துடைய வடிவத்தில் இருந்தால் கூட, ஒரு தொழுகையை போல, ஒரு நோன்பு போல, ஒரு ஹஜ்ஜு போல, ஒரு உம்ரா போல, ஒரு தவாஃப் போல, எப்படி இருந்தாலும் சரி, குர்ஆனே ஓதுறாரு. ஆனால் பார்க்கறதுக்கு ஒரு இபாதத்துடைய வடிவமாக இருந்தால் நீயத் சரியில்லை என்றால் அல்லாஹ்விடம் அதற்கு எந்த மதிப்பும் இல்லை. அல்லாஹ் பொருட்படுத்த மட்டும் தூக்கி வீசிடுவான். அது நல்ல செயலே மடங்காது, அதை அழித்துருவான். அல்லாஹ் அந்த செயலை வெறுக்கிறான். ஏன்னா நீயத்தை கொண்டுதான் ஒரு செயல் அல்லாஹ்விடம் மதிப்பிற்குரியதாக மாறுது. சூரா அல் பையனாவுடைய 5வது ஆயா, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், முந்தைய சமுதாயங்கள், அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் எல்லோருக்கும் கட்டளையிடப்பட்ட விஷயம், அவர்கள் அல்லாஹுவையே மன தூய்மையாக, முஹ்லிஸாக, அதாவது இஹ்லாஸாக, அதான் நியத், இஹ்லாஸாக அவனையே வணங்க வேண்டும், அதில் எந்த கலப்படம் இருக்கக்கூடாது என்கிற காரணத்திற்காக தவிர வேறு எந்த நோக்கமும் அவர்களுக்கு கட்டளையிடப்படவில்லை. அப்போ நீயத்து தான் இங்கே மிக முக்கியமாக கட்டளையிடப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், இமாம் புகாரி உடைய ரஹிமஹுல்லாஹ் அவருடைய முதல் ஹதீஸ், இன்னமல் அஅமாலு என்ன பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா. நிச்சயமாக செயல்கள், அமல்கள் எல்லாம் நியத்துகளை பொறுத்தது, எண்ணங்களை பொறுத்தது. ஒருவர் அவர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் அடைந்து கொள்வார் அப்படிங்கிற ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸ் மிக முக்கியமாக இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஹதீஸ் மார்க்க கல்வியுடைய 3இல் ஒரு பகுதி. இமாம் அஹ்மது சொல்றாங்க, இதுதான் இஸ்லாமிய அடிப்படை ஹதீஸ்களில் ஒன்று அப்படிங்கிறாங்க. ஏன்னா எல்லா செயல்களுக்கும் இந்த நியத் இல்லாவிட்டால் எதுவுமே அல்லாஹ்விடம் கபூல் ஆகாது. இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் எப்போ சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு வரலாற்று பின்னாடி பார்த்தா, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நிறைய பேர் ஹிஜ்ரத் செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு செய்தி வரும், ஒருத்தர் எதுக்காக கிளம்பி வந்தாருன்னா மதீனாவில் ஒரு பெண்ணை திருமணம் செய்யணுன்ட்டு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னமல் அமாலு பின்னியாத், நிச்சயமாக செயல்களும் எண்ணங்களை பொறுத்து தான். ஆகவே அவர் எதை நாடினார் அதைத்தான் அவர் அடைவார். அதாவது அவருக்கு வந்தது கல்யாணம் பண்ணத்தான், அந்த கல்யாணம் பண்ண வந்தார்ல அதுதான் அவர் கிடைக்கும். ஆனால் ஹிஜ்ரத் செய்த கூலி கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா பார்க்கும்போது அவர்கள் எல்லாரோடு வரும்போது அவரை பார்த்தால் அவர் ஹிஜ்ரத் செய்வது போல தெரியும். ஆனால் நியத், அவருடைய நோக்கம் மக்காவிலிருந்து தீனுக்காக, ரசூலை பின்பற்றுவதற்காக ஹிஜ்ரத் செய்யலை. அவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்யணும், மதீனத்து பெண்ணை திருமணம் செய்யணும், அதுதான் அவருடைய நோக்கமாக இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். பார்க்க ஹிஜ்ரத்தாக தெரியுது, செயலை பார்க்கும்போது இபாதத்தாக தெரியுது, பெரிய தியாகமாக தெரியுது. ஆனால் உள்ளத்தில் நோக்கம் சரியில்லை, அதாவது நியத் சரியில்லைன்னா அல்லாஹ் இந்த உலகத்தை கொடுத்துருவான். அவர் ஒரு பெண்ணை நேசிச்சா பெண்ணை கொடுத்துருவான், செல்வத்துக்காக வந்த செல்வத்தை கொடுத்துருவான். ஆனால் அல்லாஹ்விடம் அந்த மகத்தான இபாதத்துக்குரிய கூலியை அவர் அடைய மாட்டார் அப்படிங்கிறத இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நியத் ஒரு செயலை இபாதத்தாக ஆக்கும் அல்லது வீணாக ஆக்கிடும். நியத் ஒரு செயலை சொர்க்கத்திற்கும் ஒருத்தர் உயர்த்திடும் அல்லது எந்த மதிப்பும் இல்லாமல், அவருக்கு எந்த கூலியும் இல்லாமல் ஆக்கிடும். நியத் இல்லை என்றால் ஒரு செயல், நியத் சரியில்லை என்றால் ஒரு செயல் பார்க்க வெறும் உடல் உழைப்பு. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் தொழுகிறார், பார்க்குறோம், அவர் கியாமில் நிற்கிறார், ஓ நின்று கொண்டிருக்கிறார், கைகளை கட்டி இருக்கிறார், ஓ ருக்கு செய்கிறார், இது ருக்கு, அப்போ இப்போ தஸ்பீ செய்வார், சுப்ஹான ரப்பியல் அதீம் சொல்லுவார். சஜிதாவுக்கு போகிறார், கீழே தரையில் கொண்டு போய் தன்னுடைய நெற்றியை வைத்திருக்கிறார், சுப்ஹான ரப்பியல் அலா சொல்கிறார். அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அது பார்க்க ஒரு தொழுகை. சலாம் கொடுக்கிறார், தொழுகிறார், துவா கேட்கிறார், தொழுகிறார், ஓ அப்படின்னா இது ஒரு இபாதா, பார்க்கறது செயல். ஆனால் நியத் சரியில்லைன்னா அந்த செயல் வெறும் உடல் உழைப்பு தான், அசைவுகள் தானே தவிர அதுக்கு எந்த மதிப்பும் இல்லை. நியத் சரியாக இருந்தால் ஒரு செயல் இபாதத்தாக அல்லாஹ்வோட ஆகிடும். அப்போ கவனிங்க, ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்கேன் பக்கம் 8வதுல. ஒரு மனிதன் ஒரு நிறுவனம் நடத்துகிறாரு, ஒரு சேவை செய்கிறாரு, அல்லது ஒரு கல்வி சார்ந்த வேலைகளை செய்கிறாரு. இப்போ என்ன இருக்கலாம்? 2 நோக்கங்கள் இருக்கலாம். ஒன்று, அவருடைய நோக்கம் புகழ், பதவி, மக்கள் பாராட்டு, இப்படி இருக்கலாம். அல்லது அல்லாஹ்வுடைய திருப்தி, ஆகிரத்தில் மறுமையில் அதற்கான பலன் கிடைக்கணும்,
இபாதத்துடைய உணர்வு தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படணும், இதுக்காக இருக்கலாம். வெளிப்படையாக பார்த்தா செயல் ஒன்று தான். அவர் ஒரு பள்ளிக்கூடம் நடத்தலாம், ஒரு ஆசிரியராக இருக்கலாம், அல்லது ஒரு வேறு ஏதோ ஒரு காரியங்கள் செய்யலாம். ஆனால் ரெண்டு நோக்கங்களில் ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும். அப்போது நீயத்தில் இந்த வேறுபாடு இருக்கும்போது முடிவு அதை முடிவு செய்யுது நீயத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்போ இந்த உலக விஷயத்திலும் அதுதான், மறுமையின் விஷயத்திலும் அதுதான். அப்போ மிக முக்கியமான நினைவூட்டல் இதுதான், லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. நீங்கள் படைக்கப்பட்டதில் உங்களுடைய செயல்கள் யாருடையது மிக தூய்மையாக சிறந்த செயல்கள் என்பதை சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்றான். சூரா அல் முல்க், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத. அவன்தான் மரணத்தையும் வாழ்க்கையும் படைத்திருக்கிறான். எதுக்கு? லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் யார் மிக தூய்மையான செயலை செய்யக்கூடியவர் என்பதை சோதிப்பதற்காக. அப்போ இந்த சோதனையிலே நம்முடைய நோக்கம் இருக்குது. அதாவது நீயத்தை பற்றி சோதனை இருக்குது. அப்போ நீயத் என்பது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய டெஸ்ட். ஆனால் இந்த டெஸ்ட்டை வேறு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதில் யார் ஃபெயில் யார் பாஸ் கண்டுபிடிக்க முடியாது. என்னுடைய நீயத்தை எப்படி கண்டுபிடிக்க முடியாது, உங்களுடைய நீயத்தை எப்படி கண்டுபிடிக்க முடியாது. இது அல்லாஹ்வோடு உள்ள தனிப்பட்ட விவகாரம். ஒருத்தருடைய செயலை வச்சு தான் அவர் என்ன செய்கிறாரோ அதை வச்சு தான் எடை போட முடியுமே தவிர நீயத்தை வச்சு அவருடைய நீயத்தை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இதுக்கான டெஸ்ட்டுக்கு நாம் பாஸ் ஆக வேண்டியது மக்கள்கிட்ட இல்லை, யார்கிட்ட? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட. ஆகவே இமாம் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, அஹ்ஸனு அமலா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அஹ்ஸனு அமலானா அமல்கள் அதிகமாக செய்கிறவர் யாருன்ட்டு அல்லாஹ் அதை சொல்லலை. இங்கே அஹ்ஸன் மிக அழகானதுன்னு அல்லாஹ் சொல்கிறது என்னன்னு கேட்டால், இஹ்லாஸ் இருக்கணும், அது சரியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது.